கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை மையமாய் கொண்டு வாக்குத்தத்த ஆராதனையிலே வாக்குத்தத்த செய்தியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இந்த இம்மானுவேல் அப்படிங்கிற இந்த பேரை நீங்கள் பார்க்கும்போது 21வது வசனத்தில் பார்த்தா அதில் எழுதப்பட்டிருக்கு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னையா ஒரு வசனத்துக்கு முன்னாடி இயேசுன்னு பேர் வருது, ஒரு வசனத்துக்கு பின்னாடி இம்மானுவேல்னு பேர் வருது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் குழம்ப தேவையே இல்லை. ஒரு வேத ஆசிரியர் அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறாரு, இயேசு என்பது இந்த பூமியிலே அவருக்கு வழங்கப்பட்ட பெயர், இம்மானுவேல் என்பது பரலோகத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட பெயர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பேரில் ஏதோ ஒரு அதிசயம் என்ன செய்யுது இருக்கு, இந்த பேரில் ஏதோ ஒரு ரகசியம் என்ன செய்யுது இருக்கு, இந்த பேரில் ஏதோ ஒரு அர்த்தம் என்ன செய்யுது இருக்கிறது. இம்மானுவேல் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தத்தை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எல்லாரோடும் ஆண்டவர் இருப்பாரா? தேவன் எல்லாரோடு இருக்க மாட்டார், அவர் எல்லாரோடு இருக்க முடியாது. அதனால தான் இந்த பெயர் இவ்வளவு அழுத்தமும் திருத்தமுமா நமக்கு எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? யாரு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்களோ, யாரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் இந்த இயேசுவை மேசியா என்னுடைய மீட்பர் என்று இருதயத்தில் விசுவாசித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விலகி இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் இந்த நாமம் இன்றைக்கும் அதிசயமானதாக இருக்கிறது. அதனால தான் இந்த பெயர் இன்றைக்கும் அற்புதம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால தான் இந்த பேரில் என்ன ரகசியம் இருக்குன்னு எல்லாராலும் நினைச்ச முடியல. நம்ம ஏசு ஏசுன்னு உயர்த்துறோம், வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கியா இவங்க இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க, ஏசு ஏசுன்னு ஏன் இப்படி உயிரை கூட கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியலை. ஏன்னா இந்த இயேசுங்கிற நாமத்தில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இந்த இம்மானுவேல் என்கிற பேரில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே நிறைய அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். அப்படிதானா? அவர் வாழ்ந்த நாட்களில் அதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பும் அவர் காணக்கூடாதவராய் இருந்த போதும் நிறைய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அம்மாவா இல்லையா? அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் நம்ம பார்த்தா அது நமக்கே எப்படி இருக்கு, ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினாராம், ஆனால் செங்கடல் ரெண்டாக என்ன செஞ்சிட்டான், பிளந்துட்டான். அதில் வெட்டாந்தர மாதிரி இருந்துச்சு, அதில் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்களாம், நடந்து போனாங்களாம். முந்தானத்து பெஞ்ச மலையில் நம்ம வர்ற வழியில் இருக்கிற சகதி இன்னும் என்ன செய்யல, காயலை. ஆனால் காலம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற ஒரு இடத்துல தண்ணி விலகினதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி தான் இருந்திருக்கணும், சகதியாக தான் இருந்திருக்கணும், ஆழியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அன்னைக்கே காங்கிரீட் ரோட்டில் போன மாதிரி நடந்து போயிருக்காங்க பாருங்க. அப்போ இது ஒரு பெரிய அற்புதம். அந்த செங்கடல்ல வழியே கிடையாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் கடப்பதற்கென்று ஒரு வழியை அவர் இவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு ரோடு போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நமக்கு தெரியும்ல. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் தலைவர்கள் அங்கங்கே என்ன செய்கிறாங்க, விசிட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஓட்டையாக கிடக்கிற ரோடெல்லாம் ஒட்டு போடுறாங்க, ஸ்பீடு பிரேக்கர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, எடுத்து அதை சமப்படுத்துகிறாங்க. ஏன்னா வரும்போது எந்த தடை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எரியாத லைட்லாம் என்ன செய்யுது, எரியுது. ஏரியா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஒரு பெரிய ஆயத்தம் நடக்குதுல்ல. இது எத்தனை நாளாக செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் பாருங்கள், ஒரே ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார், கடல் பிளந்து என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு வழி உண்டாகி விட்டது. ஹல்லேலூயா. இப்படி தேவன் காணக்கூடாதவராய் இருந்த காலத்திலும் அவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். காணக்கூடிய விதத்தில் இயேசுவாய் அவர் மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலும் அவர் செய்த அற்புதங்கள் கணக்கில் அடங்காதது. அதனால தான் யோவான் எழுதும்போது ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிட்டாரு, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதினால் அது உலகம் கொள்ளாதுன்னு எழுதிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்து ஜனங்கள் வியந்தார்கள்.
தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட கிரியைகளெல்லாம் கர்த்தர் செஞ்சாலும் இன்னைக்கு நான் அற்புதங்களுக்கு எல்லாம் சிறந்த ஒரு அற்புதம் எதுன்னு சொல்லட்டா? ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களில் எல்லாம் பெரிய அதிசயம் எது தெரியுமா? நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் வந்தது. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையிலேயே உலகத்திலேயே ஒரு பெரிய அற்புதங்க. இந்த மனதை மாற்றுவது என்பது மனிதர்களால் முடியாதது. எதுக்கு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க? அல்லேலூயா. எதுக்கு அங்கே மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறாங்க? எதுக்கு வீட்டில் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சில ஒழுங்கு முறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், விதிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம்? எதுக்கு ரோட்லலாம் டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் இதை இப்படி தான் செய்யணும்னு ஒரு ப்ரொசீஜர் ஏன் வச்சுருக்குறாங்க? இதுபடி தான் என்ன செய்யணும், நடக்கணும். ஆனால் மனிதர்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும், அதை தான் ஒன் வேல போகக்கூடாதுன்னா ஒரு வாரம் நின்று அப்படியே பார்ப்பான். அல்லேலூயா. போலீஸ்காரர் நிற்கிறாரா? இல்லை. கொஞ்சம் அவர் டீ குடிக்க ஒதுங்கி இருக்கிறாருன்னா சர்ன்னு அழைச்சிட்டு போயிடும். ஸ்கூல்லேருந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய மாட்டான். அப்படி தானே? லைசன்ஸ் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாதுன்னா நம்ம பிள்ளையில் வண்டியை என்ன செய்யணும், நீ பாட்டுக்கு ஓட்டு பண்ண யாரு கேட்கான்னு நம்ம பார்ப்போம். அது எங்கேயாவது போய் முட்டி மோதிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும், உங்கள் மகன் என்னைக்கா வாங்க அப்படின்னு ஐயா கூப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கையை என்ன செய்யணும், ஆமாம் சாரி சார், இந்த ஒரு தடவை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க சார், ஏதோ ஸ்கூலில் படிக்கிறான் சார் அப்படின்னா. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நம்மலாம் பாருங்கள் ஒரு நல்ல வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்படியே இந்த டியூன் ஆகாத ஒரு ஆட்கள் மனிதர்கள் இயற்கையாகவே அப்படி தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. விதிமுறைகளை கைக்கொள்வது என்பதெல்லாம் யாருக்காவது ஒரு ஆள் தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக என்ன செய்கிறாங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப கம்மி. ஆனால் மற்றபடி மனம் போல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. இப்படி மனம் போல வாழ்ந்த மாந்தர்கள் மனம் திரும்புகிறாங்க. பார்த்தீங்களா? இது தாங்க உண்மையிலே அற்புதம். ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்பை கொடுக்குது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் நம்ம இதை பெருசாக சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதம் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, ஆண்டவரே, ஒரு காலத்தில் அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த என் உள்ளத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி எனக்குள்ள நீங்கள் வாசம் பண்ண வந்திருக்கீங்களப்பா. என்னைய நீங்க வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமா தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆள்களெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது, எனக்குள்ள நீங்கள் எப்படி வாசம் பண்ணீங்களோ அதை போல் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நீங்கள் அவங்க மனதையும் என்ன செய்வீங்க, மாற்றுவீங்க. அவங்களுக்கும் மனம் திரும்புதலை தருவீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இயேசு எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த இயேசு இம்மானுவேலனாய் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் அதிகமாக ரட்சிப்பை கொஞ்சம் ஹானர் பண்ண பழகுவோம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூவானது, அதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம மனம் திரும்பாம பாவிகளாகவே இருந்திருந்தா நம்ம நிலைமை எங்கெங்க போய் முடியும், நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடியும்? யோசிச்சு பாருங்க. பாவத்தை விட மனசு இல்லை, அசுத்தத்திலேருந்து விலகி ஜீவிக்க நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதுதான் என் வாழ்க்கை. என் மனசு எனக்கு எதை சரி சொல்லுதோ அதை தான் நான் நினைச்சுவேன், நான் செய்வேன். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு யாரும் போதகம் பண்ண வேண்டாம்னு ஒரு கடின இருதயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் நமக்கு என்ன முடிவு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரிய கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அப்படிதான் நமக்கு ஒரு காலத்தில் நாசம் என்ன செஞ்சிருக்கணும், வந்திருந்திருக்கணும். நம்ம மேலே ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கணும். நம்ம மேலே தேவனுடைய கோபம் என்ன செஞ்சிருக்கணும், வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கிருபையாய் நமக்குள் ஒரு பாவ உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யாரு சொல்லியும் உணர்வடையாத இருதயம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த போது நமக்குள் ஒரு உணர்வை கொடுத்தது. நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டோம். பொதுவாக நீங்கள் நம்ம கேரக்டரை யோசிச்சு பாருங்க. நம்ம செஞ்சதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு 99.9% ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஒரு 0.01 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேணால் வேறு வழியில் எவிடன்ஸ் இருக்கோ, ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி அடித்து
சத்தியம் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதிகாரம் பண்ணி எப்படியாவது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு நம்ம என்னனாலும் என்ன செஞ்சுருவோம். அப்படி தான் நம்மளுடைய சுபாவம், நம்முடைய பழக்கம், நம்முடைய வழக்கம்லாம் அப்படி தான். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் யாருமே நம்மளை கட்டாயப்படுத்தலைங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. நம்முடைய கண்களிலே கண்ணீர், நம்மளை அறியாமலே மண்டியிட்டோம், நம்மளை அறியாமலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். நான் பாவித ஆண்டவரை என் பாவத்தை மன்னியும் நம்ம சொன்னோம், என்னை ரட்சியும் சொல்லி கதறணும். ஆண்டவரை என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தாமலே நம்மை அர்ப்பணித்தோம். அன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், நாம் அதுவரைக்கும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு நிச்சயம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தபோது காசு நம்மள்கிட்ட நிறைய இல்லைங்க, வீட்டில் பெரிய வசதி இல்லைங்க, கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வேலை இல்லைங்க, ஆனால் நம்ம மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. அல்லேலூயா. இந்த ரட்சகரை நீங்கள் கொண்டாடி மகிழக்கூடிய சீசன் இது. இந்த ரட்சிப்பை இலவசமாய் பெற்றிருக்கிறோம், ஈவாய் பெற்றிருக்கிறோம். இதற்கென்று நாம் எந்த கிரயம் என்ன செய்யல, செலுத்தவில்லை. அவர் நமக்கு இதை ஈவாய் தந்திருக்கிறோம். அதனால் இந்த ரட்சிப்புக்காக கொஞ்சம் டைம் எடுத்து தேங்க்ஸ் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் அவங்களுக்காக கொஞ்சம் பாரப்பட்டு அதிகமாக இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சால் உபவாசம் பண்ணி அவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணு. அவங்களுடைய பெயர்களை எழுதி அதில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது இந்த ஆத்மாவை நீங்கள் மீட்டெடுக்கணும் ஆண்டவரே. ஏன்னா இந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் அது ரொம்ப கஷ்டம். இவர்கள் நரகத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியாது ஆண்டவரே. ஆகவே என் குடும்பத்தை சேர்ந்த என் கணவனோ, என் மகனோ, என் மகளோ, என் பெற்றோரோ, என் சகோதரனையோ, சகோதரி, என் ஃப்ரெண்டோ ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இந்த சீசனில் ரட்சிப்புக்காக அதிகமாய் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் அப்படி ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருதயங்களை மாற்றுகிறவர் அவர்களுடைய கடின தன்மையை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த இயேசுவை தேடி வருவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருவார், எப்படியாவது உண்டாக்கிடுவாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, அதில் சந்தேகமே இல்லை. எப்படினாலும் கர்த்தர் ரட்சித்துருவார். ஒரு சொப்பனத்தை கொடுத்து ரட்சிக்கலாம், ஒரு தரிசனத்தை கொடுத்து ரட்சிக்கலாம், கீழே கிடக்கிற ஒரு பேப்பர் துண்டு டிராக்டை வச்சு அதை வாசிக்க வச்சு அவங்கள ரட்சிப்புகளை நடத்தலாம். அல்லது பைபிளை திடீர்னு அவங்க எடுத்து வாசிக்கணும் ஒரு ஏவுதல் அவங்களுக்கு உண்டாகி அதை வாசித்து மனம் திரும்புதலுக்கு அவங்க தங்களை என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். திடீர்னு அவங்கள ஒரு போதகர் சந்தித்து பேசுறதுனால அவர்கள் ஆத்மா மீட்கப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மன்றாடி ஜெபிப்பதின் மூலம் உங்கள் ஜெபத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்குன்னு இருக்குது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே இந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கிற தேவன் யாரெல்லாம் அவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கும்படியாக நாம் மன்றாடுகிற நாட்களாக இதை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைங்க, நம்மளை யாருமே நேசிக்கலைங்க, நம்மளெல்லாம் யாருமே தேடலை, நம்மளெல்லாம் யாருமே விரும்பலை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நீ தான் எனக்கு வேணும்னு நம்ம கூட வந்து இருக்கிறார். பார்த்தீங்களா? இதெல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த இம்மானுவேலர் நம்மோடு கூட இருப்பார் என்றார் நமக்கு அதனால என்ன ஆசீர்வாதம்? 3 விஷயத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேவன் நம்மோடு கூட இருந்தால் நீங்கள் தனிமையை வெல்லலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட இருக்கிறார். ஐ am not alone. அல்லேலூயா. with me யார் இருக்கிறா? God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். இதை நீங்க கண்டிப்பா உணர முடியுங்க, இதை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவன் உங்க கூட இருக்கிறதுனால உங்களால தனிமையை வெல்ல முடியும். தனிமையை வெல்லலாம் என்றால் தனித்து விடப்படுதல், கைவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், வெறுத்து தள்ளப்படுதல், எதிர்பாராத இழப்பு நிமித்தம் நிலை குலைந்து போகுதல், எதிர்காலமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுதல், நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையில் தனி நபராய் நின்று கொண்டிருத்தல், உதவிக்கு ஒருவரும் முன்வர இயலாத சூழ்நிலையில் உதவி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் தனிமை. ஆனால் நான் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை முன்னிட்டு உங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த தேவன் உங்கள் கூட இருப்பார்னா நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு போவது இல்லை.
அல்லேலூயா. நீங்கள் உதவியற்ற நிலையில் திக்கற்றவர்களாக அலைந்து திரிய இந்த இம்மானுவேல் விடமாட்டார். அல்லேலூயா. இவர் உங்க கூடவே இருப்பாருங்க. அல்லேலூயா. யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த தேவன் உங்க கூட இருப்பார். நீங்க கைவிடப்பட்ட ஒரு ஃபீலை ஆண்டவர் உங்களுக்கு உணர விடவே மாட்டார். ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, பட் நோ யூஸ் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண விடவே மாட்டார். பிள்ளைகள் இருக்கு, ஆனால் நோ யூஸ், அவங்க இருக்கிறனால எனக்கு ஒரு உபயோகம் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன், அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த நிலையில் இந்த இம்மானுவேல் உங்கள் கூட இருந்தால் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு பாதிப்பு என்ன செய்யாது, ஏற்படுத்த. சொந்த பந்தங்கள் இருக்குது, குடும்பத்தார் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தரும் என் கூட இல்லை. அவர்கள் எல்லாரும் இருந்து எனக்கு அது எந்த விதத்திலும் பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு அங்கலாய்க்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தனிமை உணர்வுகளை நீங்கள் வெல்லலாம், தனிமை நிலைகளை நீங்கள் கடக்கலாம். நீங்க பைபிள் ஃபுல்லா நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். தாவீது மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் வனாந்தரத்திலும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், பைபிள் சொல்லுது சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். அவன் சொல்றான், தகப்பனும் தாய் என்ன செஞ்சிட்டாங்க, கைவிட்டார்கள். என் தாயின் மனுஷருக்கு பிள்ளைக்கு நான் வேற்று மனுஷனை போல நான் மாறிட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன், ஒரு செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். ஆனால் பைபிள் சொல்லுது சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, வீட்டில் செல்ல பிள்ளை, ஆனால் தனிமையாக ஒரு நாள் அவன் தனியாக தன்னுடைய வாழ்க்கையை தூங்க வேண்டியது இருந்தது. வனாந்தரத்தில் ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கிறான். அங்கே கர்த்தர் வந்து அவனுக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட வருவேன்றார், பாரு, துணை நிற்பன்றார், நீ எங்கே போனாலும் உன் கூட நான் இருப்பேன்றார். ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாத கலங்காத, நான் உன் தேவன். அல்லேலூயா. இப்படி தேவ மனிதர்கள் தனித்து விடப்பட்ட போது, அவர்களுடைய வாழ்வில் தனிமையினாலே அவர்கள் பாதிக்கப்பட்ட போது, அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்ற சூழ்நிலையை உண்டாக்கின போது, இந்த இம்மானுவேலர் அவர்களோடு கூட இருந்ததுனால அவர்கள் தனிமையை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால இந்த தேவன் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க யாரும் என்ன கிடையாது, தனிமையானவர்கள் அல்ல. உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது, புலம்பக்கூடாது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நம்பி ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை தேட யாரும் இல்லை. இதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஜனங்களுடைய புலப்பமாக நினைச்சிது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா உங்கள் கூட யார் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறார். 84 வயசு பாட்டியம்மா 7 வருஷம்தான் ஃபேமிலி லைஃப்பில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், வருகிற அத்தனை பேர்ட்டும் மேசியாவை குறித்து சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எப்படி அவங்களால அந்த மீதமுள்ள நாட்கள் 84 வயசு வரைக்கும் வாழ முடிஞ்சுது? யோசிச்சு பாருங்கள், எப்படி வாழ முடிஞ்சது? தேவன் அவங்க கூட இருந்ததுனால தான். அதனால் நீங்களாம், என் கணவர் என் கூட இல்லையே, எப்படி என் பிள்ளையை நான் வளர்த்து ஆளாக்குவேன், எப்படி என் குடும்ப காரியத்தை நான் கவனிப்பேன், எப்படி எதிர்காலத்தை நான் ஃபேஸ் பண்ணுவேன், நீங்கள் பயப்படவே வேண்டாம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர்த்து தருவார். ஏற்ற காலத்தில் எல்லா நன்மைகளையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. நீங்கள் தனித்து விடப்பட்டதுனால, நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால, எதிர்பாராமல் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் இழந்ததுனால, நீங்கள் ஆல் அலோன் நினைக்காதீங்க, நீங்கள் தனிமை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் தனிமையை வெல்லலாம். அல்லேலூயா. இந்த தேவன் உங்கள் கூட இருந்தால் தடைகளை தாண்டலாம். ஆமென் சொல்லுங்கள். என்ன செய்யலாம்? தடைகளை தாண்டலாம். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் என்னதுதான், தடை தான். ஆனால் இந்த தேவன் உங்கள் கூட இருந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் தடைகளை தாண்டி போயிட்டே இருக்கலாங்க. ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுகளை இப்போ கடந்து தான் ஆகணும். ஆனால் ஆறு இப்போ எதா இருக்குது, தடையாக இருக்குது. அக்கினியில் இப்போ நடந்து தான் ஆகணும். ஆனால் அக்கினி எப்படி இருக்கு, இப்போ ஒரு தடையாக இருக்குது. ஆனால் தேவன் உங்கள் கூட இருந்தால் அந்த ஆறுகளையும் கடக்கலாம், அக்கினியிலையும் நீங்கள் நடக்கலாம். அல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் அந்த தடைகளை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படவே செய்யாதீங்க. யாரு கூட இருக்கா?
உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். எரிகோ தடையை கர்த்தர் மாற்றலையா? யோர்தானின் தடையை கர்த்தர் மாற்றலையா? பாசானின் ராஜா, எமோரியரின் ராஜா தடையாய் வந்தபோது வழியை மறித்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லது இஸ்ரவேலுக்கு வழி என்ன செஞ்சாங்களாம்? மறித்தான். அதை நான் என் மனசில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அமலேக்கியரை பழி வாங்கும் போது. அல்லேலூயா. அப்போ இந்த தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரா? அந்த தடைகளெல்லாம் தாண்டி அவர்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்தாரா? இன்னைக்கும் அவர் செய்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், அதனால் நீங்கள் உலகமெங்கும் போங்கன்னாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த சீசர்கள் உலகமெங்கும் போனாங்களா? தடைகளை தாண்டி போனாங்களா? போலையா? எருசலேமுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் எருசலேமை விட்டு கர்த்தர் அவங்களை வெளியில் கொண்டு போகிறார் பாருங்க. அங்கே நிறைய தடைகள் இருந்தது. சுவிசேஷம் அறிவிக்க நிறைய தடைகள் என்ன செஞ்சது இருந்தது. சபைகளை ஸ்தாபிக்க நிறைய தடைகள் இருந்தது. ஊழியம் நிறைவேற்ற நிறைய தடைகள் இருந்தது. ஆனால் எல்லா தடைகளையும் கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருந்து என்ன செய்தார்? மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு துணையாக இருந்து அதை தாண்டி செல்ல உதவி செய்வார். அல்லேலூயா. மூணாவது, சவால்களை வெல்லலாம். இம்மானுவேல் உங்கள் கூட இருந்தால் என்ன செய்யலாம்? சவால்களை நீங்கள் வெல்லலாம். சவால்களை சும்மா எதிர்கொள்வது மாத்திரமல்ல, அதில் என்ன செய்யணும்? அதை ஜெயிக்கணும். சவால்களில் ஜெயிக்கணும். இதை தேவன் உங்கள் கூட இருந்தால் என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெயிச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? இப்போ வாழ்க்கை உண்மையில் உங்களுக்கு சவாலாக இருக்கா இல்லையா? ஒரு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள நம்முடைய பாட்டி தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அம்மா அப்பா காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் குறைஞ்சது 6 பிள்ளைகள் இருப்பான். குறைஞ்சது கூட 10, 12, 13+ அதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, சவாலே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்றுன்னு 2 தான் இருக்குது. இந்த 2 வளர்க்குறதுக்கு எப்படி இருக்கு? தவிச்சிருது. அம்மாவுக்கு முடியலை, ஐயாவுக்கு முடியலை, பாட்டிக்கு முடியலை, தாத்தாவுக்கு முடியலை. அல்லேலூயா. எத்தனையை பார்க்க? இந்த 2 பார்க்க. ஆனால் அன்னைக்கு ஒரு பிள்ளையை தூக்கி உட்கார வச்சா ஒரு இடத்துல என்ன செய்யுமா? அப்படியே உட்கார்ந்துருக்குமா. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. நம்ம இங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு கயோஸ், ஒரு பெரிய குழப்பமே நடந்துருது. சமாளிக்க முடியல. எத்தனைய சவால் தானே? ஆமாவா இல்லையா? ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருந்தா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் போது ஆமீன், அது உங்களுக்கு சவாலாகவே இருக்காது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் படிக்க வச்சதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் பாட்டி தாத்தா மாதிரிலாம் ஏதாவது சிரமப்பட்டாங்களா? 8ஆம் கிளாஸ் படித்தா டீச்சரியா? இப்போ 8ஆம் கிளாஸ் படித்தா மதிப்பு இருக்கா? படிப்பு ஒரு சவாலாக போயிட்டுங்க. கவர்மெண்ட் வேலை ஈஸியாக வாங்க முடியுமா? சவாலாகிட்டு ஒரு காலத்தில் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? அப்ளை பண்ணுப்பா, அப்ளை பண்ணுப்பா அப்படின்னாங்க. இப்போ அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அல்லேலூயா, அதுவுமே எப்படி தான் இருக்குது? கவர்மெண்ட் வேலைங்கிறது இப்போ சவாலாக தான் இருக்குது. அல்லேலூயா. தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூவே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கி இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கிடையாது, அன்றைக்கி இந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாம் எப்படி தான் இருக்குது? சவாலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ போட்டி வந்துட்டு. அப்படி தானே தொழில் பார்க்குறது எல்லாமே எப்படி தான் இருக்குது? சவாலாக தானே இருக்குது. அல்லேலூயா. எந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள், எல்லாமே எப்படி தான் இருக்குது. ஆமாம், ஊழியம் செய்கிறது அந்த நாட்டில் எப்படி இருந்தது? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தெரு பிரசங்கம் தான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஒருத்தர் சூப்பராக பாடுவார், ஒருத்தர் கொட்டடிப்பார். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. ட்ராக்ட் அனுப்பிச்சுவாங்க, ஓடி ஓடி கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லுவார், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். இந்த இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் கையை உயர்த்துங்க பாரு, கையை உயர்த்தினா முன்னாடி வாங்க பாரு. இங்கேருந்து 2, அங்கேருந்து 2, அங்கேருந்து 2 வரும். ஆமாம், வியாதியஸ்தர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்ல உடனே அங்கேருந்து ஒரு 4 பேர் நடக்க முடியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவங்களுக்கு ஒரு எண்ணெயை பூசி என்ன செய்கிறது? ஜோம் பண்ணுறது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 4 பேர் எங்கே வந்திருப்பாங்க? சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அதிகாலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு டான் ப்ரீச்சிங். அதிகாலையில் 4:30 மணிக்கு ஒரு மெக்காஃபோன் எடுத்துட்டு இயேசு நேசிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார்
அப்படின்னு தெருவா தூங்கிட்டு அதிகாலையில் ஒரு தொந்தரவு கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு டிராக்டர் நம்மளால் நினைச்ச முடியல. மதம் வந்துட்டான்றான். ஆசையாக பிஸ்கட் கொடுத்து எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் மதம் மாத்துறீங்களான்றான். ஆட்களுக்கெல்லாம் அது இதுன்னு உதவி செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களான்றான். ஊழியம் செய்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆமாம். ஆனால் இதுக்காக நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? பிள்ளையை வளர்க்காமல் இருக்க முடியுமா? படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்யாமல் இருக்க முடியுமா? ஊழியம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஏன்? இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பவுல்ட்ட ஆண்டவர் சொல்ற, பயப்படாம பேசு. இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க, தீங்கு செய்ய ஒருவனும் உன் மேலே நினைச்ச மாட்டான், கை போட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா போகிற இடத்துலலாம் அவருக்கு என்ன விழுது? அடி விழுது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க, ஒருத்தனும் உன் மேலே நினைச்ச மாட்டான், கை போட மாட்டான், தைரியமாக பேசுன்றாரு. இம்மானுவேல் கூட இருந்தாருன்னா சவால்களை ஜெயிக்கலாங்க, ஊழியத்தில் ஜெயிக்கலாங்க, தொழிலில் ஜெயிக்கலாம், படிப்பில் ஜெயிக்கலாம், வேலையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், குடும்பத்தில் ஜெயிக்கலாம், பிள்ளை வளர்ப்பில் நீங்கள் சூப்பராக எக்ஸாம்பிளாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ விஷயம் என்னென்னா, இம்மானுவேல் நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா முதல் நாம் அவர் கூட என்ன செய்யணும்? அவர் பரலோக மகிமையை திறந்து இப்போ சிங்காசனத்திலேருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்து கேட்கக்கூடாத பேச்செல்லாம் அவர் என்ன செஞ்சார்? நமக்காக கேட்டு அவமானத்தை வேதனையெல்லாம் சகிச்சு இந்த ரட்சிப்பை கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? நிரந்தரமாக நம்ம கூட இருப்பேன் வாக்குத்தத்தம் தந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஆனால் நம்ம வந்து அப்பப்போ உங்கள் கூட இருப்பாண்டவர், அப்பப்போ கொஞ்சம் தொடர்பில்லைக்கு என்ன செய்வேன்? வெளியே இருப்பாண்டவர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கம்யூனியன் பற்றிங்களா, அதனால நான் உங்கள் கூட இப்போ என்ன செஞ்சுருக்கேன்? நெருங்கி வந்திருக்கேன். இனி அடுத்த கம்யூனியனுக்கு ஒரு 4 வாரம் கேப் என்ன செய்யுது இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் கண்ணு காணாமல் என்ன செஞ்சுக்கோங்க, இருந்துக்கோங்க. கொஞ்சம் டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், கேம் என்ன செய்வேன், விளையாடுவேன், பைப்பெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், ஜெபப்பெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு முடிஞ்சால் ஒரு 2 வாரம் லீவ் போட்டுருவேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நியூ இயருக்கு முந்த நாள் 31ஆம் தேதி ராத்திரி வந்துரு, நான் என்னை ஒப்பு கொடுத்துருவேன்ப்பா, உங்கள் கூட நான் இருக்கிறத என்ன செஞ்சிருவேன், கன்ஃபார்ம் பண்ணிடுவேன், உறவை மெயின்டைன் பண்ணிடுவேன். இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. டெய்லி இந்த தேவனோடு நம்ம இருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுருவார். இயேசுநாதருடைய பெற்றோர் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு வந்தாங்க. அவர் அப்படியே ஆட்களோட சொந்தக்காரங்களோடு இருப்பார்னு நினச்சிட்டு நினைஞ்சிட்டாங்களாம். அப்படியே போயிட்டாங்களாம். பிறகு தேடி பார்த்தா யாரை காணும்? இயேசுநாதரை காணும். தேடி பார்த்தா அவர் எங்கே விட்டாங்களோ, அவர் எங்கே விட்டாங்க? ஆலயத்தில் விட்டாங்க. அதே இடத்துல தான் 3 நாளாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 12 வயசு தான். 3 நாள் சாப்பாடு, தண்ணி, தூக்கம், ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எதையுமே கவலைப்படாமல் ஆண்டவர் உட்காந்து பரிசைகளோடு வேதப்பார்களோடு நிறைய காரியங்களை குறித்து பேசிட்டு கேள்வி எழுப்ப, கேள்விக்கு பதில் சொல்ல, இவர் பேசின ஞானத்தை கண்டு என்னப்பா இந்த சின்ன வயசில் இவருக்கு இவ்வளோ ஞானம்னு ஆச்சரியம். பெற்றோர் வந்து கேட்குறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, என்னப்பா இப்படி பண்ணிட்டியா, இதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிஞ்சோடனே என்னாத்துமாவை கத்தரி ஸ்தோத்திரி போட்ட உடனே ஸ்தோத்திரம் பாஸ்டர்ன்னு சொல்கிற மாதிரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெட்டர் லக் நெக்ஸ்ட் வீக் நினச்சிடக்கூடாது. சலாம் போட்டுட்டு போயிடக்கூடாது. வாரத்தில் மீதி 6 நாள் இஷ்டம் போல் இருந்துட்டு 7ஆவது நாள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், நான் உம்மோடு தான், நீர் என்னோடு தான்னா ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ரொம்ப பரிதாபம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யாரோடு இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். உங்கள் உறவை செக் பண்ணுங்கள். இந்த மாதம் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் தனியாக அமர்ந்துருங்க. இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து ஆவியானவரை துக்கப்படுத்தி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் குடும்பமாக அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும்போது தேவன் நம்மோடு இருப்பதை நாம் உறுதி செய்வது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு இருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் தேவனோடு இருப்பதான் இப்போ சந்தேகமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் என்ன செய்வோம்? கொடுப்போம். இந்த ஐக்கியத்தில், இந்த உறவில் கேப் விழாதபடி நம்ம காத்துக்கொள்வோம். இந்த தேவன் நம்மோடு இருந்து தனிமையை மேற்கொள்ள, தடைகளை தாண்டி செல்ல, சவால்களை வெல்ல அவர் நமக்கு உதவி செய்வாராக.
கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தனிமையை வெல்ல, தடைகளை தாண்ட, சவால்களை ஜெயிக்க இம்மானுவேலரே கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.